ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் ஆர்ட் ஹெய்ட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். சிட்டியில் ஒரு பிரபலமான ஒரு மியூசியம் இருக்குது. இந்த மியூசியத்தில் பெயிண்டிங்லாம் நிறையா இருக்குது. அந்த கால பெயிண்டிங், விலை மதிக்க முடியாத நிறையா பெயிண்டிங்லாம் நிறையா வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த பெயிண்டிங்லாம் தொடச்சி வச்சு அப்படியே ஷோகேஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஹீரோயினுடைய வேலை. இப்போது இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு சூப்பரான ஒரு பழங்கால பெயிண்டிங் ஒன்று காணாமல் போயிடுது. அது வந்து ஹீரோயின் தான் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழி ஹீரோயின் மேலே விழுது. உடனே ஹீரோயின் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. அவங்களுடைய ஹெல்ப்பால் இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. இப்போ இறுதியில் அந்த பெயிண்டிங்கை இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு போனது யார், திருடுனது யார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே கதை நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்குது. படத்தை நடிச்ச எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினை சுற்றி தான் இந்த கதை போகுது. அதனால் அவங்கள ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருக்குது, அது ஓரளவுக்கு நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபி சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. 2004 அந்த படம் வெளியே வந்துருச்சு. இப்போ தமிழ் டப்பில் வந்திருக்கனால அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்டே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நிறைய விதமான பெயிண்டிங்லாம் காமிப்பாங்க. அதெல்லாம் எப்படி ஏற்படுறது, எப்படி விலை மதிக்க முடியாது அப்படிங்கிறதுனால விலைவாரியாக காமிப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் படம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபுளாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஆனால் இவங்க சொல்ல வந்த கதையை விட்டுட்டு எங்கெங்கேயோ போகிறாங்க, நிறையா பக்கமாக போகிறாங்க, சுற்றி வளைச்சி அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் சலுப்பு தட்டுது. படத்தோடைய கிளைமேக்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இவங்க இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸு, அந்த ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துனா படம் வந்து நல்ல படமாக வந்திருக்கும். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்படி தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.